தமிழக அரசு இந்த ஆண்டுக்கான தொழில் முதலீட்டாளர் மாநாடு நடத்தி முடிச்சிருக்கு. அதன் மூலமாக நமக்கு 3.6 லட்சம் கோடிக்கு மேலான தொழில் முதலீடு நமக்கு கிடச்சிருக்கு. பல வெளிநாடுகளிலிருந்து பார்த்திங்கன்னா தமிழகத்துக்கு இப்போ தொழில் தொடங்குறதுக்கு ஆர்வமாக பல கம்பெனிகளை அப்ரோச் பண்ணிருக்காங்க. அதன் மூலமாக நமக்கு பெரிய வேலைவாய்ப்பும் தொழில் முதலீடும் நமக்கு கிடைக்க போகுது. இதன் மூலம் தொழில் வளர்ச்சி பெருகும், தமிழக இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு பெருகும் அப்படின்னு தமிழக அரசு அறிவிச்சிருக்கு. இதன் மூலமாக பார்த்திங்கன்னா தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஜனவரி 28 அன்றைக்கி ஸ்பெயின், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற வெளிநாடுகளுக்கு தொழில்முறை பயணமாக தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா கூட செல்ல இருப்பதனால ஜனவரி 28 அன்றைக்கி தமிழகத்தில் பொறுப்பு முதல்வராக உதயநிதி விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்களை நியமிச்சுட்டு வெளிநாடு செல்ல இருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு. அதன்படி பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு முதலமைச்சர் வெளிநாடு போகிறாங்கன்னா இங்கேருந்து சட்ட ஒழுங்கு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துறத பொறுப்பு முதல்வராக ஒருத்தரை நியமிச்சுட்டு போவாங்க. இப்போ டெக்னாலஜி வளர்ந்துச்சு, தொடர்ந்து தமிழகத்தோட தொடர்பில் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்ததுனால அது மாதிரி செயல்படுத்தாமல் இருந்தோம். இப்போ ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னும், அமைச்சர்கள் சில விஷயங்களில் தவறாக பேசிடக்கூடாதுன்னும், அதன் மூலமாக எதிர்க்கட்சியில் நிறைய நெருக்கடிகள் உருவாக்கும் அப்படின்றதுக்காக பார்த்திங்கன்னா பொறுப்பு முதல்வர் பதவியை உருவாக்கி அங்கே கொடுத்துட்டு ஒரு 10 நாள் பயணமாக அவர் போகிறதா இருக்கிறாரு. அதன் மூலமாக பார்த்திங்கன்னா ஜனவரி 28 பிப்ரவரி 8 அல்லது 9 தேதி வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர் இருப்பார் அப்படின்றும் அமைச்சர்களோட கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கப்பட்டிருக்கு. இதன்படி பார்த்திங்கன்னா முதல் முறையாக அவர் துணை முதல்வராக வருவார் அப்படின்னு எதிர்பார்த்திருந்த நிலையில் பார்த்திங்கன்னா 10 நாளுக்கு பொறுப்பு முதல்வராக வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதன் மூலமாக இவரோட திறமையை வெளிக்காட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பும் உருவாகிருக்கு. பல சீனியர்கள் டிஎம்கேவில் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா ஒரு இளம் வயது விளையாட்டுத்துறை அமைச்சராக பதவியேற்றிருந்தார். இப்போ அவரோட திறமையை காட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகிருக்கு. நன்றி, வணக்கம்.